சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. நாம் இந்த நாளிலும் கூட காலை வேளையில நம்முடைய ஆலயத்திலே நம்ம எல்லாரையும் கூடி வர செய்திருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ராஜாதி ராஜனை, அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சித்து துதி பலிகளை, நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்க போகிறோம். இந்த நாள் நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக நாட்களாக அவர் மாற்றப் போகிறார். இந்த மாதத்தினுடைய கடைசியிலே நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ பேருக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமானேனோ அவன் மேல் இரக்கமாகவும், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமானேனோ அவன் மேல் கிருபையாகவும் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அவருடைய இரக்கம் கிருபைகளினாலே நம்மை முடிசூட்டி இருக்கிற தேவன், பாதுகாத்திருக்கிற தேவன், வழி நடத்தி இருக்கிற தேவன், ஒரு குட்டி பரலோகத்தை, ஒரு அழகான ஆலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எண்ணத்தை செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் கேட்டதை போல நாமும் கூட ஒன்றையும் செலுத்த முடியாது. மகிமையின் தேவனுக்கு, மகத்துவத்தின் ராஜனுக்கு, அன்பின் பரலோக பிதாவுக்கு, ஆதியும் அந்தமும் ஆனவருக்கு, அல்பாவும் மேகாவும் ஆனவருக்கு, இருக்கின்றவராக இருக்கின்றேன் என்று சொன்ன நல்ல தெய்வத்திற்கு தோத்திர பலிகளை மட்டும் நாம செலுத்துவோம். இந்த நேரத்தில் தேவன் நம்மை அழகாய் நடத்தி, நம்மை அழகாய் ஆசீர்வதித்து, இந்த ஆராதனையில துவக்கத்தில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம் முடிவு வரைக்கும் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுமா. ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்பாவும் மேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இருக்கின்றவராக இருக்கின்றேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இம்மை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலே அணைத்துக் கொள்ளுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இன்னும் ஒரு விசை துதிக்கும்படி கிருபை தந்திருக்கிறீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் நீர் எங்களை கைவிடாமல் உம்மை தோத்தரிக்க வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு தோத்திரம் அப்பா. இயற்கை அனுகூலங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஆலயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வசதிகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற அழகான விசுவாச குடும்பங்களுக்காக உம்மை தோத்தரிக்கிறோம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எம்மட்டுமாக நீர் நடத்தி கொண்டிருக்கிறதை நினைக்கும் போது ஒரு பக்தன் சொல்கிறதை போல, எப்படி நான் துதிப்பேன், என்ன சொல்லி மகிழ்வேன் என்று சொல்கிறதை போல உம்முடைய நாமத்திலே மகிமையை, மகிழ்ச்சி, சமாதானத்தை உம்மை மகிமைப்படுத்துகிறபடினால், கொடுக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்படி, மகிழ்ந்திருக்கும்படி கிருபை தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் கண்மலையின் மீட்பெருமாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆசீர்வாதமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அன்பே
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆறுதலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பெரிய காரியங்களை, அதிசயங்களை எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கல்வாரியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காயப்பட்ட கரமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கருத்தாய் விசாரிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கூக்குரலை கேட்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் கேட்கும் என்று சொன்னான். இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கும் நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. மகிமையின் தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. மகத்துவத்தின் தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கூட நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தோத்தரிக்கிறோம் அப்பா. என்னோடு சேர்ந்து ஆண்டவரே, இதை எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டும் என்று லைவுக்காக, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக ஆண்டவரே பாடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் கூட அன்பின் பரலோக பிதா, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டு பாடல் வேளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. தியானிக்கிற சங்கீத பகுதி நீர் கொடுத்தது சாமி, அதை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. அறிவிப்பு வேளையில, காணிக்கை பகுதியில ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பேசுகிற வேளையில ஐயா, அடிவை மறைத்து உம்முடைய நாமம் நீங்க மகிமைப்பட வெளிப்பட விட வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. கொஞ்ச ஜனமா இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களோடு கூட இருந்த தேவன், இந்த நாளிலும் கூட உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் கூட இருக்க வேண்டும் என்று மீட்பரின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனையோ காரியங்களை நாம் செய்தாலும் நன்றி சொல்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டு, சமாதானம் உண்டு. தெரிஞ்ச பாட்டாக இருந்தாலும் இசையோடு சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பாடுவோமா இசையோடு சேர்ந்து? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே, இல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே.
நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். இன்னொரு முறை, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். இசையோடு, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். இயேசுவே, அத்தனையும் நினைத்து நான் ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. எல்லாரும், மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். இயேசுவே, அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. இயேசுவே, நன்றி 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 என் சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்தில் அவர் செய்த நன்மைகளை, ஈவுகளை நம்ம எண்ணி பார்த்தோம்னா அளவில்லாத நன்மைகளை நாம் அவரிடத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அதனால தானே நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டில் கூட, நீரின்றி வாழ்வேது இறைவால ஒரு ஸ்டான்ஸால நம்ம பாடுவோம். 3வது ஸ்டான்ஸால, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 நாவுகள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அத்தனை நன்மைகளையும் நாம நினைக்கணும்னா
நம்மளால் பாடுறதுக்கு நேரமும் பத்தாது, காலமும் என்ன செய்யாது, பத்தாது. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய கிருபைகளை என் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க, செய்திருக்கிறாங்க. ஆகையினால இப்போதும் கூட உற்சாகமாய் எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு பாடல், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஒருவேளை நானும் நன்றி சொல்லத்தான் நினைக்கிறேன் பிரதர். எனக்கு ரொம்ப ஒரே பிரச்சனையா இருக்கு பிரதர், ரொம்ப கவலையா இருக்கு பிரதர், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்றீங்களா? எனக்கு கவலை வரும்போதெல்லாம் அவருடைய வார்த்தைகளும் பாடல்களும் ஆறுதலை கொடுக்கிறது என்றால், இந்த காலை வேளையிலே ஓய்வு நாளிலே எங்கெங்கேயோ இருந்து சிரமப்பட்டு மோசஸ் மாரியப்பனை திருப்திப்படுத்துவதற்கு இல்லை, கர்த்தரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறீங்க. அவர் மேல பாரத்தை வச்சு பாடுங்க, உங்க பாரத்தை எல்லாம் அவர் நீக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வீடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இன்னொரு முறை கூட பாடுமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்தி செல்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்தி செல்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கிறவர். சொல்லுங்க, நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருப்பவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். சொல்லுங்க, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துச் செல்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். சொல்லுங்க, அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? சொல்லு, கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாக்கே செய்வார். எஸ் சொல்லுங்க, வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாக்கே செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன்,
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். சொல்லுங்க, அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அவர் உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். அவர் உங்களை ஆதரிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அதனால் நம்ம சொல்லுமா, ஒரே ஒரு வரி சொல்லுமா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என் குடும்பத்தை ஆதரிப்பார், அதிசயம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பத்தை அவர் என்ன செய்ய போகிறாரு? ஆதரிக்க போகிறார். சொல்லுங்க, என் பிள்ளைகளை அவர் என்ன செய்ய போகிறாரு? ஆதரிக்க போகிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன்? கலங்கி தவிக்க மாட்டேன். உண்மையா நான் சொல்றேங்க, இந்த ஊழியத்தில் நான் சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் சுகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் மேல் பாரத்தை வைக்கிறேன், ஆண்டவர் எல்லா பாரத்தையும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ சொல்ல போறீங்க, நான் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க போறேன், கலங்கி தவிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கணும்னா என்ன செய்யணும்? இன்ப இயேசு ராஜா தேடி நீங்க என்ன செய்யணும்? வரணும். என வேதம் சொல்கிறது, தேடுகிறவன் தான் கண்டடைவான். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்னைக்கு பாடுங்க, இந்த ஆராதனையில என்னோடு சேர்ந்து பாடுங்க, அல்லேலூயா என்று ஆர்ப்பரியுங்க. உங்க கவலையெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறதன்படி என் தேவன் மாற்றுவார். பாடுமா? பழைய பாட்டு. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. பாடுமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சொல்லுங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன், வசனமாம் வெளியாலே காக்கப்பட்டேன். சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன், வசனமாம் வெளியாலே காக்கப்பட்டேன். கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். பாடுங்க, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கையை தட்டுங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
தூதர்கள் வீணைகளை மீட்டும் போதும், நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போதும். ஆமென். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போதும், நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போதும், அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். எஸ், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து, ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். இன்னொரு முறை, முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து, ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுவை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, என்பராம் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, அன்பராம் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. விவரிக்க என் நாவுகள் போதாதையா, விவரிக்க என் நாவுகள் போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். சொல்லுங்க இந்த ஒரு வரி, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தா போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்கய்யா, நல்ல கரங்களை தட்டுங்கய்யா. நாம எந்த கூட்டத்தில் வாழணுமா? அல்லேலூயா கூட்டத்தில் வாழணும். முன்னெல்லாம் ஒரு காலங்களில் கிறிஸ்தவர்கள் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போவாங்க, அடுத்த பக்கம் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, தேவையில்லாத காரியங்களில் தலையிட மாட்டாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. ஒரு டீ கடையில் போய் நின்று டீ குடிச்சா, இல்லை ஒரு தெருவுக்குள்ள ஒரு காரியத்தை விசாரிக்கும் போது, நீங்கள்லாம் வேதக்காரர்களாயா, நீங்கள்லாம் கிறிஸ்தவர்களாயா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், இன்னைக்கு எந்த கூட்டத்தில் இருக்கிறோம், அதை கூட சங்கீதக்காரனுடைய வார்த்தையில் இன்னைக்கு கொடுத்திருக்கிற சங்கீதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், நித்திய வீட்டை வாஞ்சித்து நித்தியமான மோட்ச வீடு எது என்பதை தெரிந்து வாழ்ந்தா அந்த மகிமையின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கேரண்டி, ஒரு ஷூரிட்டி என்ன கொடுத்திருக்கிறாரு? என்னை கனப்படுத்துகிறவனை
நான் கனப்படுத்துவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களாம் சொல்லுவீங்க, நம்ம கூட எல்லாம் உட்கார மாட்டாரு, வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருப்பாரு, சர்ச்சிலே ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பார்த்து. இன்னைக்கு இல்லை அந்த பேரு. சத்யாநகர் சர்ச்சில் நான் பணியாற்றும் போதும் எனக்கு அந்த பேர் உண்டு. ஆகையினால தான் இன்றும் அந்த இன்ப இயேசு ராஜா, இன்றும் நித்திய வீடு எனக்கு சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அதுல பாடுற வரி பாத்தீங்களா, என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, அன்பராம் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, விவரிக்க என் நாவுகள் போதாதையா. ஏசாமியை விவரிக்கிறதுக்கு நம்முடைய நாவு என்ன செய்யாது? போதாது. நம்முடைய நாவு என்ன செய்யாது? போதாது. இங்க ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி ஒரு சில பாயிண்ட கையில் எடுத்துக்கொண்டு நான் துதிக்க போறேன், ஜெபிக்க போறேன்னு பாருங்களேன். அந்த நேரம் அரை மணி நேரம் 1 மணி நேரமா போயிருக்கோம். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் வந்திருக்கும். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை நடத்துவதற்கான ஒரே ஒரு ரகசியம், இன்ப இயேசு ராஜாவை, என் ராஜாதி ராஜாவை நோக்கி பார்க்கிறேன், நித்திய வீட்டை வாஞ்சிக்கிறேன். அவர் பரிசுத்தம் உள்ளவர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் சொன்ன வார்த்தையின்படி உலகத்தின் முடிவு பரியந்தம் கூட இருப்பேன் என்று சொன்னவர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமா? அல்லேலூயா. இந்த ஒரு வரி மட்டும் பாடிடுமா? என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, என் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, விவரிக்க என் வாவுகள் போதாதையா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. நல்ல பாட்டு. அதுல 3ஆம் ஸ்டான்ஸா பாத்தீங்களா? ஒவ்வொரு காயங்களாய் அந்த பக்தன் பார்த்து என்ன செய்யறானா? முத்தம் செய்வான். ஏன் அவருக்கு காயம்? ஏன் அவருக்கு காயம்? சபையில உட்கார்ந்திருக்கிற, பிரசங்கம் பண்ணுகிற என்னால் உங்களால் அவருக்கு உண்டான காயங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரினால் அடிபட்ட முதுமை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். நான் சொன்னேன்ல போன வாரமே ஜெபம் பண்ணும்போது, என்ன அறியாம என் கைகளில நான் முத்தமிட்டுக் கொள்வேன். எதுக்கு தெரியுமா? என் ஆண்டவரை துதிக்கும் போது அவர் என்னோடு என்னை நடத்துகிறார் என்கிற பலம் அப்படியே எனக்குள்ள உண்டாகும். என்ன அறியாம என் பிள்ளை எனக்கு பிடிச்சதை செஞ்சா அவளை நான் எப்படி முத்தமிடுவேனோ அதை போல என் கைகளையே கர்த்தரை துதிக்கும் போது, மற்ற நேரங்களில் அல்ல, கர்த்தரை துதிக்கும் போது நான் முத்தமிட்டுக் கொள்வேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவான். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை எத்தனையோ பக்தர்கள் எத்தனையோ விதமாய் பாடினார்கள். எங்களையும் கூட பாட வைத்திருக்கிறீர். இந்த ஆராதனை கொடுத்திருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி பலிகள், தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன். என்னோடு இணைந்து உம்மை துதித்த, ஆராதித்த, பார்த்து கொண்டிருக்கிற, சபையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் மீதியான வேளை முழுவதும் நீங்க இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமத்தில் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் வரவேற்பதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நாளிலே
நமக்கு கொடுத்திருக்கின்ற சங்கீதங்களை நாம் சபையார் எழும்பி நின்று தியானிக்க போகிறோம். ஆன்லைன் யூடியூப் தொலைக்காட்சியிலே பார்க்கின்ற என் அன்பான விசுவாச குடும்பங்களே, நீங்களும் கூட எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சங்கீதத்தை எங்களோடு சேர்ந்து எழுதி வைத்துக் கொண்டு தியானிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 26வது சங்கீதத்தை மகள் வாசிக்க கேட்க போகிறோம். அதில் சில காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார், நாம் தியானிப்போம். வாசிக்கலாம். சங்கீதம் 26. சங்கீதம் 26ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமலேயே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியர்களோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கையிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என்மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்ல ஒரு சங்கீதம். அதுல 3, 4, 5வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. யார் சொன்னா இந்த வார்த்தைய? யார் சொன்னா? இப்போதைக்கு நீதான் ஏன் சொல்றேங்கிறீங்களா? தாவீது சொன்னார். அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நீங்க 1-2 வசனங்களிலே வாசித்து பார்த்தா தெரியும். ஆனா நான் இப்போ அதை பத்தி சொல்ல வரல. சொல்லிட்டு அவர் சொன்ன காரியத்தை, அவர் செய்த காரியத்தை, அந்த கிருபைகளை காத்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாசி மக்களே. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். ஆமென். உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணரோடே நான் உட்கார. அவர் சொல்ற காரியம் பாருங்க, அந்த கிருபை இருக்கிறதுங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவருடைய கிருபை அவருக்கு இருந்ததற்கான காரணத்தையும் அவர் சொல்கிறார். வீணரோடே நான் என்ன செய்யறது இல்ல, உட்கார மாட்டேன், உட்கார்ந்தது இல்லை. நம்மளால சொல்ல முடியுமா? இன்னைக்கு நமக்கு தேவ கிருபை எனக்கு இருக்கான்னு தெரியல பிரதர். அவர் கிருபை மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு ஏன் பிரதர் இந்த பாடு, எனக்கு ஏன் பிரதர் இந்த போராட்டம்? காரணம் என்ன தெரியுமா? நம்ம எங்க உட்காரக்கூடாதோ அங்க உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் வீணரோடே உட்கார மாட்டேன். தோத்திரம். வாசிமா. வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. ஆமென். இன்னைக்கு நம்முடைய சேர்க்கை எல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஆனா அவர் சொல்றாரு, அந்த கிருபை எனக்கு இருக்கு. தைரியம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வஞ்சகரிடத்திலே நான் சேருவதில்லை. அடுத்து, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். அப்பவே நான் சொன்னேன் பாத்தீங்களா, நாம இருக்கிற கூட்டம் அல்லேலூயா கூட்டமா இல்ல பொல்லாத கூட்டமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. பொல்லாதவர்கள் கூட்டத்தில் நான் சேர்கிறதில்லை, துன்மார்க்கரோடே உட்காரேன். ஆமென். இத்தனை காரியத்தையும் அவர் கடைபிடித்து விட்டு முதல் வசனத்திலே நியாயத்தையும் உத்தமத்தையும் பரிசோதித்து பார் என்று சொல்லிவிட்டு தான் ஒரு தைரியத்தின் வார்த்தை சொன்னார். உமது கிருபை என் கண்களுக்கு முன்பதாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகையினால்தான் அந்த கிருபை அவரை கடைசி வரை நடத்தினது, அவரை ஆசீர்வதித்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு கிருபையே இல்ல பால பிரதர், எனக்கு மட்டும் ஏனே தெரியல பிரதர், என் குடும்பத்துக்கு மட்டுமே ஏனே தெரியல பிரதர். எங்க ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த வசனத்தை தொடர்ந்து தியானித்து என்ன செய்யணுங்கிறத காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை யாரையும் புறம்பே தள்ளாத தேவன். தாவீது பல காரியங்களிலே கர்த்தரை மாற்றம் பற்றி பிடித்தபடினால் அவன் சொன்னார்,
அவருடைய கிருபை என்னோடே இருக்கிறது, அது என் கண்களுக்கு முன்பதாகவே இருக்கிறது. அவருடைய கிருபை அவனுடைய கண்களில் இருந்ததுனால தான் தாவீது என்ன செஞ்சா தெரியுமா? அவன் நடந்த வழிகள் எல்லாம் செம்மையான பாதைகளாக இருந்தது. அவன் கேட்ட காரியமும் செம்மையான பாதைகளிலே என்னை நடத்தும் என்று கேட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உட்காருதல் எப்படி இருக்கு? நம்ம கூட்டம் என்ன கூட்டம்? நாம் யாரோடு சேர்ந்து இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டால், ஆலோசித்து முடிவெடுத்தால், அவருடைய கிருபை தாவீதுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்பதாகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாகவும் உங்கள் கண்களுக்கு நேராக அவருடைய கிருபை காணும். அல்லேலூயா. எப்படியா அவருடைய கிருபை காணும்? நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை, நல்ல சுகவீனங்கள் இல்லாத சூழ்நிலைகளை யாரெல்லாம் உங்கள் கண்களில் பார்க்கிறீர்களோ, நல்ல சூழ்நிலையில் வாழ்ந்து அவர்களெல்லாம் தேவ கிருபையை பெற்றவர்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் என்கிட்ட கூட என்னோட வேலை பார்க்குற ஸ்டாஃப் சொல்லுவாங்க, சங்கீதம் கூட அடிக்கிற மாதிரியே பேசுறீங்கய்யா அப்படிம்பாங்க. ஊழியக்காரனுடைய வேலை அதுதான். ஊழியக்காரனுடைய வேலை அதுதான். ஏன்னா கர்த்தர் ஈவா கொடுத்திருக்கிறார் இந்த வேதத்தை, கர்த்தர் ஈவா கொடுத்திருக்கிறார் எனக்கு இந்த ஊழியத்தை, கர்த்தர் ஈவா கொஞ்சம் நஞ்ச கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை எங்க சபை மக்களாகிய நீங்களும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆசை நியாயமான ஆசையா இல்லையா? ஆகையினால் இன்றைக்கு உங்களுக்கு வைத்திருக்கிறேன், தொலைக்காட்சியில் பார்க்கிற உங்களுக்கு வைத்திருக்கிறேன். எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? யாரோடு சேர்கிறீர்கள்? தேவனுடைய கிருபை உங்கள் கண்களுக்கு தெரியாதபடிக்கு என்ன தடை உங்களிடத்தில் இருக்குது என்பதை சற்று சிந்தியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட உமது கிருபை என் கண்களில் இருக்கிறது என்று சொன்னான், சத்தியத்தின்படி நடக்கிறேன் என்று சொன்னான். நாங்களும் கூட சத்தியத்தை கேட்கிறோம். உம்முடைய கிருபை காணப்படவில்லையே என்று ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த காலை பொழுதிலும் கூட நான் வீணரோடு உட்காருவதில்லை, பொல்லாங்கான காரியங்களை செய்வதில்லை, வஞ்சகரோடு சேர்வதில்லை, துன்மார்க்கரிடத்திலே உட்கார மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு தாவீதின் கண்களுக்கு கிருபை தெரிந்ததை போல வருகிற நாட்களில் உம்முடைய கிருபையை ருசிக்க, உம்முடைய கிருபையை அனுபவிக்க, உம்முடைய கிருபையினால் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கிருபை உள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் கூட தேவனுக்காக நாம் என்ன செய்ய போறோம்? காணிக்கைகள் சேகரிக்க போகிறோம். காணிக்கை கொடுக்குற எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்ததை மட்டும் மன மகிழ்ச்சியா இருக்கிறதை மட்டும் கொடுத்தால் போதும். விசனத்தோடும் அல்ல, கட்டாயத்தோடும் அல்ல. ஏன்னா நீங்க கொடுக்கிற காணிக்கை எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் அநேக ஜனங்களை நமக்கு வெளியிலிருந்து எழுப்பி கொடுத்து அளவில்லாத கிருபையினால், இரக்கத்தினால் நம்முடைய ஊழியத்தை நடத்துகிறார். அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ரெண்டு ஸ்டான்ஸா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது இயேசுவே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே
மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, எல்லாரும் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான். அல்லேலூயா, ஆமென். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்களை பாதுகாத்து எங்கள் கையின் பிரயாசனங்களில் ஓட நீர் கிருபை தந்து, அந்த கையின் பிரயாசத்தில் பெற்றுக்கொண்டதை உம்முடைய ஊழியத்திற்கென்று உம்முடைய பணிக்கென்று வைக்க உம்முடைய குடும்பங்களுக்கு நீர் தந்த கிருபைகள் இரக்கங்கள் தயவுகளுக்காக அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் ராஜா. கட்டாயமல்ல, விசனமாயமல்ல, அவனவன் ஏவினபடி நேமித்தபடி என்று எழுதியிருக்கிறதன்படி அநேக குடும்பங்கள் நேமித்ததன்படி மாதாந்திர பொருத்தனை தோத்திர காணிக்கைகளை இந்த ஊழியத்திற்கு வைக்கிறதை நான் பார்க்கிறேன். எங்கிருந்து அவர்கள் கொடுத்தாலும் தேவன் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்தின பிள்ளைகளை, உம்முடைய ஊழியத்திற்கென்று விதைத்த பிள்ளைகளை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என் தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவ தயவு தொடர்ந்து தாங்க வேண்டும் என்று இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து உங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் எழுப்பிவிட்டு ஆராதனைக்குள்ளாக வழி நடத்தலாம்னு நினைக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலே வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கலந்து கொண்டு பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களையும் ஆராதனைகளையும் குறித்து உங்கள் அருகாமையில் உள்ள உங்கள் பழக்கத்தில் இருக்கிற சபை நண்பர்கள், குடும்ப உறவுகள் மற்றும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடத்திலே அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகின்ற ஊழியம். இந்த ஊழியத்திற்கு எது வயா மீடியா அப்படின்னு பார்த்தா, ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் ஜாய் டிவியிலும் தொலைக்காட்சியிலும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு நீங்கள் கொடுக்கின்ற விசுவாச காணிக்கைகள், நீங்கள் அழைத்து பயன்படுத்துகின்ற கூட்டங்களில் கொடுக்கின்ற காணிக்கைகள் தான் இந்த ஊழியத்தை நடத்துகின்றது. ஆகையினால் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளும் திங்கள் கிழமை காலை 11 மணிக்கு ஜாய் தொலைக்காட்சியிலே வருகிறது. அதே போல மற்ற நாட்களிலும் திங்கள் முதல் வெள்ளி வரை 11 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சிகள், மாலை 7:30 மணிலிருந்து 8 மணி வரை நிகழ்ச்சிகள், வெள்ளிக்கிழமை தோறும் காலை 8 மணிக்கு தமிழன் தொலைக்காட்சியில் வருகிறது. இதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும், இல்லை ஃப்ரீயாக போடுறீங்களா, நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு ஒருவேளை உங்களுக்குள்ளே கேள்வி இருக்குமானால், கீழே போடக்கூடிய 9360383940 என்ற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதே நம்பரிலே தான் நம்முடைய ஊழியத்தை தாங்குவதற்கும் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்றவைகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அது மாத்திரமல்ல, வாட்ஸ்அப் மூலமாக உங்கள்
ஜெப குறிப்புகளை அனுப்புவதற்கும் இந்த நம்பரை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள், பேசுவோம், நாம் ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். எங்களுடைய ஊழியத்தில் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. அநேக குடும்பங்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து கலந்து கொள்கிறார்கள். நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஏன் கலந்துக்கிறாங்க? இங்கே வந்துட்டு போன ஒரு குடும்பம் கூட சாட்சி இல்லாமல் இருந்ததே இல்லை, அற்புதத்தை பெறாமல் இருந்ததே இல்லை, சுகம் பெறாமல் இருந்ததே இல்லை, கர்ப்பத்தின் கனி கிடைக்காமல் இருந்ததே இல்லை. என்னால் தைரியமாக சொல்ல முடியும், அநேக குடும்பங்கள் எங்கள் ஏழை பிள்ளைகளுக்கு பொருத்தனையோடு உதவி செய்வது, ஐயா உங்கள் ஆராதனைக்கு வந்தபோது ஜெபித்த போது இந்த காரியத்தை எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார், இதையெல்லாம் செய்து முடித்தார் என்கிற சாட்சிகள் தான் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்தரிப்போம். ஆகையினால் இப்படிப்பட்ட விடுதலைகளை நீங்களும் பெற வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஏவப்படுவீர்கள் என்றால், நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வர விரும்பினாலும் உங்களுக்கு நாங்கள் ஒழுங்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு நாள் முன்னாடி கூட வந்து நீங்கள் தங்கி எங்களுடைய ஆலயத்தில் இருந்து ஜெபித்து போகலாம். அதற்கான ஒழுங்குகளும் நமக்கு என்ன செய்யப்படும் என்பதை அன்போடு கூட நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை நமக்கு இருக்கிறது நம்முடைய ஆலயத்தில். அதே போல் வாக்குத்தத்த ஆராதனைகள், மற்ற பிற செய்திகள் எல்லாமே நம்முடைய யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி என்கிறதான மதுரை என்கிறதான சேனலிலே நாம் அப்லோட் செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் கூட நீங்கள் லிங்க்குகள் வரும், உங்களுக்கு வர்ற லிங்கை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை சில காரியங்களை அதிகமாக அடிக்க ஒரு தடவை சொல்கிறது எனக்கே பாரமாக இருக்குது. ஆனாலும் ஜெபித்தால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எங்கெங்கேயோ இருந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க, எங்களோடு கனெக்ட் ஆகி கொண்டிருக்கிறீங்க. ஜெபித்தால் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் இல்லாமல் போகாது. அதுதான் இத்தனை நாட்கள் நம்முடைய ஊழியத்தை என்ன செஞ்சிருக்கு, நடத்திட்டு இருக்கிறது. ஆகையினால சொல்கிறேன், ஒரு குடும்பத்திற்கு நலத்திட்ட உதவிகள் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாங்கள் வழங்குவதற்கு 915 ரூபாய் இப்போ ஆயிடுச்சு. ஆகையினாலே 60 குடும்பத்திற்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்குள்ள சின்ன வேலை பார்க்குறேன், சின்ன சம்பளத்தில் இருக்கிறேன், மாதம் 900 ரூபாங்கிறது எனக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்குது, 2 குடும்பம் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து இல்லை எங்களால் முடிந்த காணிக்கைகளை நாங்கள் அதுக்குன்னு கொடுக்கலாமா அப்படின்னா ஐ எம் ஆல்வேஸ் வெல்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த காணிக்கை தான் தேவ சமூகத்தில் விலையேற பெற்ற காணிக்கை. கர்த்தருக்கு தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணுங்க. ஆகையினாலே இதற்காக கூட நீங்கள் உதவி செய்யலாம். ஒருவேளை நான் வந்து பார்த்துட்டு ஒரு மாதத்துக்குரிய பொருளை இல்லை ஒரு 2-3 குடும்பத்துக்கோ என் கையினால் கொடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. ஆகையினாலே இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு செமஸ்டர் ஃபீஸு கட்டிட்டோம் கர்த்தருடைய கிருபையினால. அந்த செமஸ்டருக்கான எக்ஸாம் ஃபீஸு இன்னும் ஒரு 6 பிள்ளைகளுக்கு நாம் கட்ட வேண்டி இருக்கிறது. இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நம்முடைய சபையில் வருகிற டிசம்பர் 21க்கான பணிகள், ஃபெஸ்டிவல் கொண்டாடக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கிறோம். அதே போல் 22ஆம் தேதி சபை நாள் விழா நாம் வைத்திருக்கிறோம். நம்முடைய சபையினுடைய முதலாவது, புதிய சபையினுடைய முதலாவது ஆண்டு விழா. அல்லேலூயா. இதை நாம் கொண்டாட இருக்கிறோம். இதற்குள்ளாக கொஞ்சம் சேர்ஸு, ஃபுல் பீட் பணிகள் முடிக்கணும் அப்படின்னு நாம் வைத்திருக்கிறோம். இதற்காக ஆலயத்தின் மேல் பாரம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எந்த நேரமும் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். ஆனால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சி பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் என்ன நோக்கத்துக்காக போடுகிறோம், பணத்தை செலவழித்து உங்களை போன்ற பலரை தொந்தரவு செய்து பல பிள்ளைகள் உழைத்து என்றால் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். ஆகையினாலே அந்த செய்திகள் முடிந்த பிறகு தொடர்புகளை ஏற்படுத்த அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எந்த நேரம் நீங்கள் கூப்பிட்டாலும் நான் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கால வேளையில் கூட சொன்ன எல்லா ஜெப குறிப்புகளுக்காக சபையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப குறிப்பு தனிப்பட்ட முறையில் என்னிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ளுங்கள், பேசுவோம், ஜெபிப்போம். நான் அல்ல, எங்கள் சபை அல்ல, எங்களையும் உங்களையும் ஏற்படுத்தின தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. இப்போ நம்ம எழும்பி நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம்
எல்லாருக்கும் நல்ல கர்த்தர் கைகள் கால்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அப்படியே எழும்பி நின்று தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்கள் எல்லாம் பாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. ஆகையினால இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் கூட ஒரு சில நாட்களில் நான் இந்த மாதத்தை நிறைவு செய்ய போகிறேன். எனக்கு இந்த மாதம் மட்டுமல்ல, வரப்போகிற மாதமும் ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி இதுவரைக்கும் உங்களை நடத்தின தேவனை நோக்கி, இனியும் நடத்த போகிற தேவனை நோக்கி, இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவனை நோக்கி, இனியும் ஆசீர்வதிக்க போகிற தேவனை நோக்கி எல்லா கரங்களை தட்டி வானத்துக்கு நேராக கைகளை விரித்து நல்ல ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். ஏன்னா இப்போ கூட எத்தனையோ பேர் வீட்டில் இருந்துட்டு ஆராதனைக்கு வரணும்னு நினைக்கிறேன், வர முடியலன்னு சொல்கிறவங்க என்கிட்ட உண்டு. நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, அழுது கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறனால உறவுகளை வைத்து விட்டு நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி இருக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன், எது என் வாழ்க்கையில் நடக்கும்னு ஒரு கேள்விக்குறியோடு ஒரு ஐயத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாளில் சொல்கிறேன், நீங்களும் நானும் விசேஷித்த கிருபைகளை இரக்கங்களை பெற்றவர்களாக இருக்கிறபடினால நிற்க கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை கொடுத்த தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் நடத்தினீங்க, இனியும் நீங்க நடத்துவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகையினால என்ன நடத்துங்கன்னு கேளுங்க. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தம் காத்து நடத்திடுவார். நம்ம பாடி இருக்கிறோம்ல, அதன்படி கர்த்தர் உங்களை நடத்த போறார். கரங்களை தட்டி என்னை நடத்துவார்னு சொல்றவங்க மட்டும், என் தேவன் என்று சொல்கிறவங்க மட்டும், என் இயேசு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்கிறவங்க மட்டும், என் இயேசு அதிசயமானவர் என்று சொல்கிறவங்க மட்டும், என் இயேசு ஆறுதல் தருகிறவர் என்று சொல்கிறவங்க மட்டும், என் தேவன் சொன்னதன்படியே இத்தனை நாட்கள் என்னை காப்பாற்றி இருக்கிறார், எனக்கு நீரூற்றி இருக்கிறார், எனக்கு அமர்ந்த தண்ணீரை கொடுத்திருக்கிறார், இன்னும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் அவர் மாத்திரம் போதும்னு பாட போறேன், என்னை அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இப்பவும் கூட எதையோ தேடிலாம் வரலையா? உயிருள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், நடத்தக்கூடிய தெய்வம், நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம், சுமக்கின்ற தெய்வம், சுமந்து கொண்டிருக்கிற தெய்வம், தாங்கக்கூடிய தெய்வம், தப்புவிக்கக்கூடிய தெய்வம், பெரிய காரியத்தை செய்கிற தெய்வம், பலப்படுத்துகிற தெய்வம், என் அறிக்கைகளை, என் விண்ணப்பத்தை, என் ஜெபத்தை, என் மன்றாற்றுதலை கேட்கிற தெய்வம் போதும் என்று வந்திருக்கிறேன். அவர் எனக்கு போதுமானவராக இருக்க போகிறார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. சொல்லுங்க. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. வாயை திறந்து, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா. சொல்லுங்க. என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும், சொல்லுங்க, என் தலை உயர்த்துபவர் நீர்தான். வாயை திறந்து என்னுடைய, உங்க சத்தம் கேட்கட்டுமே.
என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானை. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆமென். போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும், இயேசுவே சொல்லுங்க, உம்மை விட யாரும். ஆமென். உம்மை விட்டா, உங்க சத்தம் கேட்கட்டும். ஓ, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆமென். போதும் எனக்கு. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை அடைத்து விட்டாலும். ஆமென். பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்திற்கு தடை இல்லையே. ஆமென். பார்வோனின் சேனை என் பாடுங்க பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்திற்கு தடை இல்லையே. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்திடும் தேவன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்யும். எஸ் லார்ட். எல்லாரும் வாயை திறந்து, புல்லுள்ள இடங்கள் என்னை மேய்க்கின்ற தேவன். ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்வீரே. நீங்க போதோ எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. எல்லாரும் வாயை திறந்து இந்த காலை வேளையிலே, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா, உம்மை விட இந்த உலகத்துல எனக்கு ஏதும் சமாதானத்தை கொண்டு வராதுப்பா. ஆகையினால இந்த நாட்கள்ல காலை வேளையில இந்த ஓய்வு நாளிலே என் கர்த்தாவே உம்மை மாத்திரம் போதும் என்று சொல்லி இருக்கிறேன். எனக்கு நீங்க தொடர்ந்து போதுமானவராய் இருந்து முன்னும் பின்னும் வேலியடைத்து எங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் பார்வோனுக்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு வெட்டாந்தரையாய் அதே எதிர்த்து நின்ற ஜனங்களுக்கு செங்கடலாய் ஓ ரீபாலா பாராஷதரமான செய்திருக்கிற தேவன் இன்றைக்கு கூட எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா அடைப்புகளும் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக, எல்லா ஆசீர்வாத குறைச்சல்களும் இன்றே மாறுவதாக சொல்லுங்க. அவர் உங்களுக்கு மாற்ற விரும்புகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். அவர் என்றாமல் யாராலும் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியாது, சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது, உங்கள் வியாதிகளை மாற்ற முடியாது, உங்கள் விக்கினங்களை எடுத்து போட முடியாது, உங்கள் வறுமை தரித்திரங்களை மாற்ற முடியாது. அவர் மாத்திரமே நீங்கள் நோக்கி பார்க்கும் போது உங்களை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு அழைத்து கொண்டு போய் உங்கள் பாதைகளில் இருக்கிற இருள் கரடு முரடானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையான பாதைகளாய் மாற்றி ஓ ரீபானா ஷாதரா பாலா பாபா பாபா நடத்த போகிறார். நடத்தும் தெய்வத்தை நோக்கி
நம்பி வந்திருக்கிற நீங்கள், ஐயா நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், ஐயா நான் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்வேன், பூரணமான சமாதானத்தை கொடும், பூரணமான கிருபை கொடும், ஈகவரமான நன்மை கொடும். அது உம்முடைய பரத்தில் தான் இருக்கிறது, அது உம்முடைய காருண்ய கரத்தில் தான் இருக்கிறது. ஆகையினால் தான் தாவீது சொன்னார், என் கண்களுக்கு முன்பதாக உம்முடைய கிருபை இருக்கிறது என்று சொன்னான். அந்த கிருபை இப்பொழுதே நான் போதும் என்று சொல்லும் போது, நீர் நடத்துவீர் என்று சொல்லும் போது, நீர் நடத்தும் என்று கேட்கும் போது, நீர் என் வழிகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லும் போது, நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் போது, நீர் என்னை அபிஷேகம் என்று சொல்லும் போது, என்ன நடத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நடத்துதலை அன்றைக்கு சகையின் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததை போல உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நடக்கும் என்று சொல்லுகிறவர்கள் என் குடும்பத்தில் நடக்கும், என் தொழிலில் நடக்கும், என் வியாபார ஸ்தலத்தில் நடக்கும், என் அரசு பணியில் நடக்கும். செத்து போயிருக்கிற என் மருமகளின் கர்ப்பத்தின் கனிகளிலே என் கர்த்தர் கரம் வைத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுங்க. பார்வோனில் பாதை உண்டு பண்ண அவர் இருக்கும்போது கவலை இல்லை என்று அந்த பக்தன் பாடினான் என்றால், அந்த பார்வோன் இருதயம் கடினப்பட்ட போதெல்லாம் ஒரு வாதைகளை அனுப்பி அவர்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தைரியத்தை, அதைரியத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்து பல முறை அநேக அற்புதங்களை பார்வோனுக்கு முன்பதாக செய்வேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற வியாதிகளுக்கு முன்பதாக அற்புதத்தை செய்ய போகிறார். தரித்திரத்திற்கு முன்பதாக அற்புதத்தை செய்ய போகிறார். செய்வினைகள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகளுக்கு முன்பதாக அநேக அற்புதங்கள் நடப்பதாக, பிசாசின் அற்புதங்கள் எல்லாம் அழிவதாக, இயேசுவின் அற்புதங்கள் வருவதாக. ஓ பார்வோனின் அற்புதங்கள் இன்றைக்கு எகிப்திற்கு எப்படி ஆசீர்வாதமாய் வந்ததோ, அன்றைக்கு மோசே ஆரோனை கண்டு அவர்கள் பயந்தார்களோ, இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளையாய் இருக்கிற இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் மேல் வருவதாக. கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. அந்த பார்வோனுக்கு முன்பதாக நடந்த அற்புதம், அந்த பார்வோன் முன்னதாக நடந்த அற்புதம், ஒவ்வொரு வாதைகளும் அவர்களுக்கு மாத்திரமே நடந்தது என்றால், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கே அது காண்பிக்கப்படும். எனக்கு அல்ல என்று சொன்னால், எனக்கு அல்ல என்று சொன்னால், உன் தலைப்பிள்ளை முதல் கொண்டு உன் கடைசி பிள்ளை வரை ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆசீர்வதிக்கப்படும். வருஷம் ஒரு தடை அல்ல, மாதம் ஒரு தடை அல்ல, நாட்கள் ஒரு தடை அல்ல. இன்றே அந்த அற்புதம், அந்த அதிசயம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. நல்ல கைகளை தட்டி. கடந்த நாட்களில் காத்த தேவன் தான் இன்றைக்கு என்னோடு ஜீவிக்கிறார். அவர் உயிருள்ளவர். அவர் கண்ணிருந்து பாராதவர் அல்ல, காதிருந்து கேளாதவர் அல்ல, தொண்டையிருந்து சத்தமிடாதவர் அல்ல. முகமுகமாய் பேசுகிறவர். இன்னும் அவர் கரம் ஆசீர்வதிக்கிற கரம் என்று சொல்லுங்க. உங்கள் தலையின் மேல் அவர் கரம் படுவதாக, உங்கள் தலையின் மேல் அவர் கரம் படுவதாக. பெண்ணங்கி தரித்தவராய், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய், ஆட்டுக்குட்டியானவர் இந்த சபையின் மத்தியிலே 7 பொன் குத்து விளக்குகளை உடைய தேவன் ஓ ரீபா ஷாதா ராபா பாபா உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த அற்புதம் பார்வோனுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, இன்றைக்கு உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எகிப்தின் ஜனங்களுக்கு மத்தியிலே நடக்க போகுது. இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட எரிச்சலின் ஆவியை, இன்று கண்ட வறுமையை, இன்று கண்ட தரித்திரத்தை, இன்று கண்ட எலும்புகளின் சோர்வுகள், இன்று கண்ட நரம்புகளின் சோர்வுகள், இன்று கண்ட தலைவலியின் சோர்வுகள், இன்று கண் பார்வையின் குறைவுகள், இன்று காதுகளில் இருக்கிற வலிகள், இன்று லங்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள், இன்று சுகரில் வருகிற சோர்வுகள், இன்று டிபியில் வருகிற பிரச்சனைகள், இன்று உன் அரசு பணியில் இருக்கிற உபத்திரவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கரம் பிடித்து நடத்துகிற தேவன், கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன், ஜீவ தண்ணீரை ஜீவ நதியாய் உங்கள் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்று இது ஒரு அபிஷேகத்தினால், இது ஒரு அற்புதத்தினால், இது ஒரு ராஜ்ய இல்ல பிள்ளைகள் யாவரும் செழிக்கின்ற ஒரு நாள். அந்த செழிப்பு வர வேண்டும் என்றால் உன் வாயை திறந்து என் தேவன் நடத்துவார். என் தேவன் மாத்திரம் தான் நடத்த முடியும்.
என் தேவனுக்கு மாத்திரம்தான் வல்லமை உண்டு, என் தேவனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு, என் தேவனுக்கு மாத்திரம்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். ஓ ரிபலா ஷதரா ருமனா ரக்கடா, ரிபலா ஷதரா ருமனா ரக்கடா. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஒவ்வொரு நாள் நடத்துனீங்க, ஒவ்வொரு மாதமும் நடத்துனீங்க, ஒவ்வொரு வாரமும் நடத்துனீங்க. இன்றைக்கு என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும். பழைய காரியம் அல்ல, புதிய காரியம், புதிய காரியம். ஹல்லேலூயா, ஹோலி ஷதரா, ஹோலி ஷதரா, ஹல்லேலூயா. இங்க போதும் எனக்கு, இங்க போதும் எனக்கு, இங்க போதும், இங்க போதும், இங்க போதும் எனக்கு. கைகளை தட்டி, இங்க போதும் எனக்கு, இங்க போதும் எனக்கு, இங்க போதும், இங்க போதும், இங்க போதும். கரங்களை தட்டி, எல்லாம் என்னை நடத்துவார். எனக்கு அவர் போதுமான தெய்வமாக இருக்க போகிறார். எத்தனையோ காரியங்களை பார்த்துட்டு தேங்க்ஸ் பிரதர்ன்னு சொல்றீங்களே, இப்ப சொல்லுங்க, இதுவரைக்கும் என்ன நடத்தினார், இனிய நடத்த போதுமானவராயிருக்கிறார். அவர் மட்டும் போதும்னு சொல்லுவேன். யார் தலை குனிவான்னு நினைச்சாலும் அவங்களுக்கு முன்னாடி என் தலையை என் தேவன் உயர்த்தி வைப்பார். என் தலை, என் தலை என் தேவனால் மாத்திரம்தான் உயர்த்த முடியும். சர்ப்பங்களை எடுக்கிற, தேள்களை மிதிக்கிற வல்லமையுள்ள கரம் இன்றைக்கு எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி என் தலையை நிமிர பண்ணும் என்று சொல்லுங்க. உங்க தலை நிமிரம். கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. இங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அவர் சமூகத்துக்கு வந்தா என்னங்க, அவர் சமூகத்துக்கு வந்தா என்ன நடக்கும்? இன்பம் வரும். கரங்களை தட்டி சொல்லுங்க. நோய் மாறும். கரங்களை தட்டி சொல்லுங்க. கடன் பாரம் தீரும். கரங்களை தட்டி சொல்லுங்க. புதிய ப்ராஜெக்ட்ல நீங்க சைன் பண்ணுவீங்க. பிசினஸ் நடக்கும். புதுசா இடத்தை வாங்குவீங்க. பல மடங்கு பெருகுவீங்க. கரங்களை தட்டி ஒரு ஆசீர்வாதமான தேவனுக்கு நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, உங்க சமூகம் மட்டும் எனக்கு போதும்பான்னு சொல்லுங்க. வேற என்னமே எனக்கு ஊழியத்தில் தெரியாதுங்க. பெருசா நான் பிரசங்கம் பண்ணிடுவேன்னு சொல்ல முடியாது. பெருசா மற்றவங்களை போல எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், எனக்கு போதும்னு சொல்றேன். அவர் போதுமானவராக இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியில பார்க்கிற சபையில நின்று கொண்டிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, ஒரே ஒரு வரி நீங்க சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. உங்க சமூகத்துல இருந்தா உங்க கிருபை என்ன நடத்தும், உங்க இரக்கம் என்ன நடத்தும், உங்க தயவு என்ன நடத்தும், உங்க பராமரிப்பு என்ன நடத்தும், உங்க பாதுகாப்பு என்ன நடத்தும், எல்லாவற்றையும் நீங்க பார்த்துப்பீங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இந்த மாதம் முழுவதும் மீதி உள்ள நாட்களிலே நீங்கள் விசேஷமானவர்களாய் அவர் போதும்னு சொல்லும் போது அவர் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தெய்வமாய் இருக்க போறார். கரங்களை தட்டி ஒரு பெரிய கைத்தட்டல். மனுஷ உதவி செய்வான்னு சொன்னாலே நல்லா கைத்தட்டுறோம். தேவன் சொல்றாரு, செய்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ருசித்தவனாய் சொல்றேன், பெற்றுக்கொண்டவனாய் சொல்றேன். எனக்கு சுகம் வேணும்னு போதும்னு கேட்கும் போது கொடுக்கிறாரு. பலன் மட்டுமில்ல, என்னென்ன கேட்கிறோனோ எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே நீங்க போதும், நான் உட்கார்ந்துருக்கிறேன், நீங்க போதும் இந்த ஆலயத்தில் வந்து துதித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நீங்க போதுமானவர்னு சொல்லி நான் இந்த பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க நோயில போதுமானவராக இருப்பாரு. மருந்து மாத்திரை வாங்குவதற்கு போதுமான பணத்தை கொடுப்பாரு. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதற்கு போதுமான பணத்தை கொடுப்பாரு. தொழில் செய்வதற்கு போதுமான பணத்தை கொடுப்பாரு. சமாதானமே இல்லாத காரியங்கள், இளைத்து போன காரியங்கள் எல்லாவற்றிலும் விரும்பின கனியை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் புசிப்பீர்கள் ஆக. கரங்களை தட்டி அந்த ருசியுள்ள பதார்த்தம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்றவங்க மட்டும், எனக்கு நடக்கும் அவர் போதும், என் பிள்ளைக்கு நடக்கும் அவர் போதும், என் தொழில நடக்கும் அது போதும், என் ஊழியத்தில் நடக்கும் அது போதும்னு சொல்லுங்க. தேசம் முழுக்கும் பஞ்சம் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தருக்கு கொடுத்த சுனேமியாளின் வாழ்க்கையில 7 வருடம் கழித்து திரும்பி போனவளுக்கு எல்லாம் கிடைத்தது என்றால் நான் சொல்கிறேன், இந்த 2 கண் பார்வை இல்லாத நிலையிலும்
எனக்கு போதுமானவராக இருக்கிற தேவன். நான் போதும் என்று சொல்லும் போது எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். நீங்களும் இன்றைக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் ஆக. கரங்களை தட்டி ரீமானா சந்தர ரூபல ரக்கன ரிவுலோ, கைகளை நல்லா தட்டி ஆண்டவர் கொடுக்க போறார். இப்பொழுதே சில குடும்பங்களுக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார். சில பிள்ளைகளுக்கு கல்வியில உதவி செய்து விட்டார். சில பிள்ளைகளுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை என் தேவன் அவர் ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ரிசீவ் பண்றவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கு அவர் போதுமானவர். இந்த 2 கண் பார்வையில்லாதவரை நடத்த கூடுமானால், இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்குதுன்னா, இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் விலகுதுன்னா, இந்த ஊழியத்தில் உள்ள தேவைகள் சந்திக்கப்படுது என்றால், இன்னும் நான் நம்புவேன், இன்னும் விசுவாசிப்பேன். அவர் சமூக போதும் என்று சொல்வேன். என்னை அவர் நடத்துவார் என்று சொல்லுங்க. உங்கள் மனிதனை போல உங்களிடத்தில் அவர் வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் உள்ளத்திலிருந்து, உங்கள் வாயின் வார்த்தையிலிருந்து, உங்கள் அறிக்கை உள்ள ஜெபத்தையே, உங்கள் அறிக்கை உள்ள மன்றாட்டையே, உங்கள் அறிக்கை தாழ்மை உள்ள விண்ணப்பங்களையே என் தேவன் எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டி ஓ ரி மா நா ஷா தா ரா பா 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 பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனாயிருந்தார், ஈசாக்கின் தேவனாயிருந்தார், யாக்கோபின் தேவனாயிருந்தார். அவர் என்னுடைய தேவனாகவும் இருப்பார். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு தெரியும். அவர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லும்போது நிச்சயமாகவே எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி, எத்தனை பிள்ளைகள், எத்தனை குடும்பங்கள் எந்த நிலையிலிருந்து வாயில வார்த்தைகளை சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபித்தார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த சபையில ஒரு நாள் ஆராதனையில உபவாச கூட்டத்தில் சாட்சிகளாய் எழும்ப நிற்கிருபை செய்யும். ஆண்டவரே, யாருடைய தேவைகளையோ யாருடைய சூழ்நிலைகளையோ நான் அறிந்து விட முடியாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம் எத்தனையோ ஜனங்களை விடுதலையாக்கி அழகான ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறது, அழகான ஆடியோ சிஸ்டங்களை வைத்திருக்கிறது. இன்னும் நடத்த போதுமானதா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிற, நம்புகிற, ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அப்படியே செய்து இம்மட்டும் கூட இருந்த தேவன் தொடர்ந்து கூட இருக்கும். ஆண்டவரே, உம்மை துதித்தோம், உம்மை தோத்தரித்தோம், உம்மை ஆராதித்தோம். உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். ஜெப நிலையில இருக்கும்போது அடிமை மறைத்து நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் மறுபடியும் இந்த தொலைக்காட்சியிலும் சபை ஆராதனையிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிற ஊழியம் என்பதை அறிந்து அநேகம் பேர் ஜெபிக்கிறீர்கள், அநேகம் பேர் உதவுகிறீர்கள். ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் உங்களுக்கு மறுபடியும் நன்றிகளை செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமேன், ஸ்தோத்திரம். எவ்வளோ நேரம் பாடினாலும் எவ்வளோ நேரம் துதித்தாலும் வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால் நான் இவ்வளோ நேரம் பாட்டு பாடினேன், இவ்வளோ நேரம் ஆராதித்தேன், சும்மா அமைதியாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. அதனால் சபையில் நீங்கள் நல்ல சந்தோஷமாக உற்சாகமாக ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் உங்களை என்ன செய்யும்? நடத்தும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். சரி, அப்படிப்பட்ட வார்த்தைகளை என்ன வார்த்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, சுயத்தை உபயோகப்படுத்துகிறவர்கள் அதிகமாயிட்டாங்க. ஒன்று, ஆழமில்லாத விசுவாசம் இருக்கிறது. 2,
இந்த ரெண்டு காரியமும் இன்னைக்கு தேசத்தில் கூடி போச்சு. சபையில் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் கூட எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவீங்க. ஆண்டவரை நம்புறீங்களான்னு கேட்டால் ஆமாய்யா அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் சபைக்கும் கூட நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால் நான் உங்களை வாழ்த்துறேன். ஆனால் சில காரியங்களை அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எத்தனை பேர் நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தா ஒரு சில குடும்பங்கள் தான் பேர் விட்டு எண்ணும் அளவு தான் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நான் வேதத்தில் படித்து பார்க்கின்ற போது நம்மை விட அதிகமாய் பாடுகளை பெற்றவர்கள் தான் அதிகம், கஷ்டப்பட்டவங்க தான் அதிகம். ஆனால் அவங்களெல்லாம் மீண்டு வந்ததற்கு ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் சுயத்தை உபயோகப்படுத்தாமல் ஆழமான விசுவாசத்தினால் நிலைத்திருந்தார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு காரியமும் இல்லை, நமக்கு அதனால என்ன செய்யல, ஆசீர்வாதம் வரல. சரி, இதுக்கு யாரை பார்க்கலாம் அப்படின்னோடனே யோபுவின் புஸ்தகத்தை ஆண்டவர் கொடுத்தார். யோபுனாலே பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். அவருடைய பின் வாழ்க்கையை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜெபிக்கும் போது மட்டும், ஆண்டவரே யோபுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிச்சிங்க. அதே போல இத்தனை நாள் நான் ஊர் சுத்தினாலும் உதவாக்கரையா தெரிஞ்சாலும் உங்ககிட்ட வந்துட்டேன், என்ன நடத்துங்கன்னு கேட்டு போயிடுவான். ஆனா அவருடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பா அவன் அறிக்கை பண்ணின வார்த்தைகளை, அவன் தேவன்தான் மெய்யானவர் என்பதை தெரிந்து கொண்ட வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? தியானிக்க போகணும். அவரை மாத்திரமல்ல, சில மனிதர்களை நாம் பார்க்கலாம். தேவ வசனங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறேன். யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம் ரொம்ப ஃபெமினியனான ஒரு வசனம் தான். டக்குன்னு கூட எல்லா பேரும் சொல்லிடுவீங்க. ஆனா இதுல சாராம்சம் என்ன இருக்கு அப்படிங்கிறதா ரொம்ப விஷயம். வாசிமா, யோபுவின் புஸ்தகம் 42 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது தடைபடாதது என்பதை அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை எல்லா பேருமே ஜெப குறிப்புல சொல்லிக்கிடுவோம். ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். வாய் ரொம்ப நிகழமா போகும், அதை ஒருத்தராலும் தடுத்துக்க முடியாது, அது ரொம்ப ரொம்ப நிகழமா போகும். ஆனா ஒப்பு கொடுக்கிற காரியத்தை ஒப்பு கொடுத்தவரிடத்துல நிலைத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல, ஆனா நான் சொல்றேன், அப்படி ஒப்பு கொடுத்த வார்த்தையில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் ஒன்றுக்குமே உதவாது என்று சொன்ன, ஒன்றுமே இல்லாத என் கையில் இத்தனை ஊழியக்காரர்களையும் சபையும் உங்களை போன்ற குடும்பங்களையும் கொடுத்திருக்கிற ஆண்டவர் உங்கள் கரத்திலும் கொடுக்க ஆயத்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோபு எந்த நிலைமையில சொன்னாரு, அவர் எந்த மாதிரி காரியங்களில எல்லாம் பார்த்தாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய நிறைய காரியங்களை சொல்ல முடியும், நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஆனாலும் ஒரே ஒரு வசனம் எனக்கு ரொம்ப 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 அழகா என் மனதை வருடிய ஒரு வார்த்தையாக இருந்தது. யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆமென். இதை அறிந்ததனால் தான் சொன்னான், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, என்னை அவர் காயப்படுத்தி இருக்கிறார், அவருடைய கரமே என்னுடைய காயங்களை என்ன செய்யும்? ஆற்றும். நம்மெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கஷ்டம், ஒண்ணுமில்லை, ஒரு 100 ரூபா ஒருத்தன் கடன் கொடுக்கல, என்ன சொல்லுவான்? என்னமோ ஆண்டவர் சித்தம் இல்லை போல, எப்பவும் கொடுப்பேன், இப்ப கொடுக்கல அப்படின்ட்டுருவான். ஆனா அவர் சொல்றார், எனக்கு காயம் கட்டுறதும் அவர் தான், என்னுடைய காயத்தை கட்டுகிறதும் அவர் தான். அவர் சொல்றாரு, என்னை அடிக்கிறதும் அவர் தான், ஆற்றுகிறதும் அவர் தான். அதனாலதான் சொன்னாரு, அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், அவர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாது. நான் எத்தனையோ ஊழியக்காரர்களிடத்துல பேசி இருக்கிறேன், பழகி இருக்கிறேன். இந்த பாயிண்ட், இந்த வார்த்தைகளை
மனதில் ஒளித்து வைத்த ஊழியக்காரர்கள் தான் அநேகர் திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னா, ஜெபிக்கும் போது ஜெபிப்போம், ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் செய்ய வல்லவர் தானே. ஒரு தலைவலி வந்தா தாங்க முடியுதா? ஆனா தாங்கணும். எப்படி சொல்லி தாங்கணும் தெரியுமா? இந்த தலைவலியை கொடுத்தவரும் அவர்தான், உம்மை நோக்கி கூப்பிடும்போது தலைவலியை மாற்றுகிறவரும் அவர்தான் அப்படின்னு. அல்லேலூயா. உண்மையா இந்த வார்த்தையை பார்க்கும்போது என்னடா ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்றானே, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வேதத்தை திருப்புவோமேன்னு சொல்லி உபாகமங்களின் புத்தகத்தை 32வது அதிகாரத்தை திருப்பி பார்க்கும்போது அங்க அவர் சொல்லியிருக்கிறாரு, எல்லாமே என்னால தாண்டான்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க. அது எனக்கு ரொம்ப டச்சா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இது தெரிஞ்சிருக்கணும். தெரிந்தால் மட்டும்தான் நமக்குள்ளே ஆசீர்வாதத்தை பெற முடியும். தெரியாம நம்முடைய சுயத்தை உபயோகப்படுத்தும் போது, ஆழமில்லாத விசுவாசம் நமக்குள் இருக்கும் போது, எப்படியோ கொஞ்சம் ஜெயிக்கிறது மாதிரி தெரியும், கொஞ்சம் சுகம் கிடைச்ச மாதிரி தெரியும், கொஞ்சம் கடன் குறைஞ்ச மாதிரி தெரியும், ஆனா என்ன செய்யாது? மாறாது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்லணும், இல்லைங்க இல்லைங்க, அவரே காயம் கட்டுகிறவர், அவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைக்கிறதா நடக்கும், என்னுடைய முயற்சி நடக்காது, என்னுடைய ஆழமான விசுவாசம் தான் நடக்கும்னு சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க உபாகமங்களின் புத்தகம் 32வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் நானே அவர். நான் நானே அவர். இந்த வார்த்தை யாராலையுமே, எவ்வளவு படித்தவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஃபேமஸான டாக்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விண்வெளியில போய் டிராவல் பண்ணிட்டு வந்தவங்களா இருந்தாலும் சரி, சொல்லவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஆனா என் தேவன் ஒருவரால் சொல்ல முடியும். சொல்லக்கூடியதற்கு எலிஜிபிலிட்டியும் அவரிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? படிப்பெல்லாம் என் வாழ்க்கையில பெருசா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு 2 மணி நேரமும் பேச வைக்கிறாரு, 2.5 மணி நேரமும் பேச வைக்கிறாரு. இதை விட வேற என்னங்க வேணும் அவர் தெய்வம்னு சொல்றதுக்கு? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிமாளே, என்னோடே வேறே தேவன் இல்லை, என்னாலே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது பாருங்கள், நான் கொல்கிறேன், நான் கொல்லுகிறேன். எகிப்தியர் ஜனத்துக்கு மத்தியிலே பார்வோன் ஜனங்களை என்ன செஞ்சாரு? கொண்டாரா இல்லையா? கொண்டாரா இல்லையா? அடுத்து நான் உயிர்ப்பிக்கிறேன். ஆமென். உயிர்ப்பித்ததையும் நாம எத்தனை காரியத்தை பார்க்கிறோம், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போறேன். நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன். இங்கேயும் சொல்றாரு பாருங்க, நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தமாக்குகிறேன், நான் சொஸ்தமாக்குகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. என் கைக்கு தப்புவிப்பவர் இல்லை, எவனாலும் எவளாலும் அவருடைய கரம் செய்கிற கிரியையை உங்களிடத்திலே விலக்கி வைக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இப்ப சொல்லுங்க, நான் ஆழமான விசுவாசத்தை கொள்வேன். இந்த ஊழியக்காரனை நடத்துகிற தேவன், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை நடத்துகிற தேவன், எத்தனையோ அப்போஸ்தலர்களை நடத்துகிற தேவன், ஏன் எல்லாவற்றிலும் இழந்த யோபுவை அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்று நம்ப வைத்த தேவன் என்னையும் நடத்துவார் என்று சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். இல்லைங்க, அவர் கொல்றதெல்லாம் உண்மைதான், அவர் உயிர்ப்பிக்கிறதெல்லாம் உண்மைதான். அதுக்காக நம்மளும் எப்போ நீங்க அப்படி உங்களை முன்னிறுத்தி கொண்டு வந்து உங்க ஆழமில்லாத விசுவாசத்தில் வாழ்கிறீர்களோ, சுயத்தை பிரயோஜனப்படுத்துகிறீர்களோ, அப்பமே நீங்க என்ன செஞ்சாச்சு? விழுந்து போயாச்சு. நான் சொல்றேங்க, முயற்சி பழிக்கிறது மாதிரி தெரியும், நடக்கிற மாதிரி தெரியும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்காத வரைக்கும், கர்த்தர் தான் இதை செய்ய முடியும் என்பதை நம்பாத வரைக்கும் உங்களுக்கு எந்த காரியமும் நடந்துட முடியாது. அல்லேலூயா. இந்த சபை கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் ரூபாய் செலவழித்து கட்டணும். உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாரும் என்னோடு தான் இருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீங்க. எப்படி வந்துச்சு? அவரால் செய்ய முடியும். அவர் செய்ய நினைத்து கொடுத்திருக்கிற இந்த ஊழியம் ஒருபோதும் தடைபடாதுன்னு சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எனக்கு வந்த காயத்தை ஆற்றுவதற்கு மருந்தல்ல, மாத்திரை அல்ல, என் கணவன் அல்ல, என் மனைவி அல்ல,
என் பிள்ளைகள் அல்ல, எனக்கு இந்த காயத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரு பாருங்க, அவராலே மாற்ற முடியும்னு சொல்லுங்க. அவருக்கு சித்தம் வரும், நீங்கள் சுத்தம் ஆவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரால கொல்ல முடியும். நீங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண பாம்பை வச்சு 23,000 பேரை ஒரே நேரத்தில் ஆண்டவர் அழித்ததை பார்க்க முடியும். அதே சமயத்தில் ஒருவள் கலங்கி கொண்டிருக்கிற வேளையில கையை நீட்டி எழுப்பி உயிரோடு கொடுத்ததையும் கூட நம்மால் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்களேன். ஏன்னா அது உங்களுக்கு எத்தனையோ முறை கேட்ட வசனமா இருந்தாலும் அவர் உயிர்ப்பிக்கிற தேவனுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:12-13. நல்லா இருக்கும்மா, வசனம் நல்லா இருக்கும். படிக்க 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 தான் இருதயத்தில் நிற்கும். என்னைக்கோ ஒரு நாள் படிச்சா இருதயத்தில் நிற்க முடியாது. அல்லேலூயா. வாசிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி. எப்படி 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 மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படிக்கு கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அந்த பெண்ணும் கைப்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு. ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார்கள். அவன் உடனே எழுந்து உட்கார்ந்து அவரோடு என்ன செஞ்சான்? பேசினான். அப்படித்தானமா போட்டிருக்கு? என்ன செஞ்சான்? பேசினான். யாரு? மரித்து போனவன் பேசினான். நான் சொல்றேன், இன்றைக்கு அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும் என்கிற ஆழமான விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் மரித்து போன காரியம் உங்கள் வீட்டில் பேசும். நான் நம்புவேங்க, இந்த ஊழியம் நடக்குங்க. இதுவரைக்கும் மட்டும் இல்லைங்க, இனிமேல் நடக்கும். எரேமியா கூட ரொம்ப அழகா ஒரு வசனத்தை சொன்னார். 23வது அதிகாரம் 23-24 வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இங்கே பாருங்க, அவள் தொட்ட உடனே அவள் எழுந்து உட்கார்ந்து பேசினதை பார்க்கிறோம். அப்ப அவரால் தான் எல்லாமே முடியும். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க விசுவாசித்தால், ஆழமான விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால், இனி என் சுயத்தை உபயோகப்படுத்த மாட்டேன் என்று உங்களுக்குள் தீர்மானம் எடுத்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் செய்ய நினைக்கிறதற்கு நீங்க ஒப்பு கொடுத்தா, யோபுவின் வாழ்க்கை மாறினது என்றால், பாடையை தொட்டவன் எழுந்தான் என்றால், உங்க வாழ்க்கையும் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமா? அல்லேலூயா. வாசிமா, நல்லா இருக்கும் பாருங்க. வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புத்தகம் 23-24 வசனம், 23வது வசனம், 24வது வசனம், 23வது அதிகாரத்தில் நான் சமீபத்திற்கு தேவன், தூரத்திற்கும் தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாயினும் தன்னை காணாதபடிக்கு மறைவிடங்களிலே ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் நிரப்ப வல்லமையுள்ள கர்த்தர். அப்ப சொல்லுங்க, வானமும் பூமியும் எல்லாமே யாருடையது? தேவனுடையது. அவரை விசுவாசித்தால், அவரை பற்றி கொண்டால், அவனுடைய வாழ்க்கை அழுகி நாரி புழுத்து போன சரிதமாகிய மனிதன் என்னால் இல்லை, என் இயேசுவால் சகலமும் செய்ய வல்லமையுள்ளவர் என்று சொன்னால், இன்றைக்கு நானும் ஒப்பு கொடுக்கும் போது என் படுக்கை மாறும், என் கடன் பாரம் தீரும் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். கரங்களை தட்டி நல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையான வார்த்தைங்க இது, உண்மையான வார்த்தை, இது சத்தியமான வார்த்தை. இதை நான் தெரிந்து கொண்ட நாள்ல தான் தேவன் என்னை தொடர்ந்து நடத்தும்படி கிருபை செய்கிறார். உண்மையாவே ஒரு வார்த்தை. எரேமியா மட்டும் கன்ஃபார்ம் பண்ணல, சங்கீதக்காரனாகிய தாவீது கூட ரொம்ப அழகா கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. 139வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 139வது சங்கீதத்தை, அதுல ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆனாலும் 8லிருந்து 12 வரைக்கும் நம்ம வாசிப்போம். ஏன்னா நமக்கு தேவையானது இந்த நாட்கள்ல இதுதான். ஏன்னா எங்கெங்கேயோ என்னென்னமோ நடக்குது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் தான் இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு? பயமும் கலக்கமும் தான் வந்துட்டு இருக்கு. ஆனா எதை நினைச்சு நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை,
பயப்பட வேண்டியதில்லை. என்ன செஞ்சாலும் உங்களால எந்த காரியத்தை என்ன செஞ்சிட முடியாது, தடுத்து விடவும் நிறுத்தி விடவும் முடியாது. ஆனா ஒருவர் இருக்கிறார் பாருங்க, யோபுவை போல அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஊழியத்துல எத்தனை பிரச்சனை வந்தாலும் வாரம் வாரம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தர் உங்களை உங்கள் சபைக்கு நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் சாட்சியாய் மாற்றுவார். இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களும் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரங்களில் அடங்கி இருக்கும்போது சகலத்தையும் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்வீர்கள் ஆக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன் இந்த உலகத்துல, எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவும் முயற்சி பண்ணுவாங்க. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் பிரதர், இனிமே கடவுள் தான் எல்லாமே என்ன செய்யணும், பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வர்ற வரைக்கும் கர்த்தரும் பொறுப்பாரு. வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் அழகா அற்புதம் செய்திருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட சொல்லட்டுமே, நான் சாப்பிட்ட மாத்திரையும் சரி, நான் சாப்பிட்ற மாந்திருந்தும் சரி, எனக்கு ஏதோ கொஞ்ச நேரம் தான் விடுதலை கொடுக்கும். ஆனால் என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர்னு சொல்லும்போது அவனுடைய படுக்கை மாறினதென்றால், அவன் நிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதென்றால், என்னுடைய விசுவாசத்தின்படியே இன்று எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் நிரப்பக்கூடிய தேவன் எவனாயிலும் தன்னை காணாதபடிக்கு ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று எரேமியா கேட்டதன்படி ஒளித்துக் கொள்வதற்கு இல்லை, நான் அழைக்கப்பட்டவனாய் சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உறுதியோடு சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள், பூரண மனதுடையவர்களாய் சொல்லுங்கள். நீங்கள் பூரண சமாதானத்தை பெற்றவர்களாய் திரும்பி போவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்க போது உங்க குடும்பத்தில் அநேக அற்புதங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். அல்லேலூயா. வாசி மக்களே, இப்போ நான் வானத்திற்கு ஏறினாலும், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஆமென். உங்களால சொல்ல முடியுமா, எங்கெங்க இங்கேயே கடவுள் இருக்கிறாரா என்னன்னு தெரியல, நான் வானத்துல ஏறினாலாம் அப்படின்னு இல்லைங்க. உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். நான் அப்படிதாங்க விசுவாசிப்பேன். சட்டை போட்டுட்டு தான் இந்த ஆலயத்துக்கு வரணும், பனியன் போட்டுட்டு இந்த ஆலயத்துக்கு வரமாட்டேன். ஏன்னா இங்கேயும் தேவன் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு அப்படின்னு பயத்தோட இருக்கிறது மட்டும் இல்ல, எங்கெல்லாம் எந்தெந்த காரியத்துல எல்லாம் சும்மா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி, அவர் இருக்கிறாருங்கிற பயத்தோடு ஜெபம் பண்றேன். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், ஆமென், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து, நான் விடிய காலத்தில் செட்டைகளை அடித்து எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும், சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே நான் போய் தங்கினாலும், அதாவது கடலின் ஆழத்தில் ஓரத்தில் கடைசி பகுதியிலே நான் போய் தங்கினாலும், அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படி அவருடைய ஆழமான விசுவாச வார்த்தை தான் தாவீதுக்கு ஒரு கூழாங்கல்லிலே ரட்சிப்பை கொடுத்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெற்றியை கொடுத்தது, இன்னும் அபிஷேகம் உள்ள மனிதனாய் மாற்றினது, அரசனாய் மாறுவதற்கு உதவி செய்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு உங்களுடைய ஆழமான விசுவாசம் எப்படி இருக்கு? இன்றைக்கு உங்களுடைய ஆழமான விசுவாசம் எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 37வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கும்போது ஒரு காரியம் அங்கே நடக்கும். கொஞ்சம் எடுத்து வாசிமா. எசேக்கியேல் 37:1 எடுத்து வாசிமா. நல்லா இருக்கும் பாருங்க, வசனமெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். வாசிப்பா. எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில், எங்கங்க பேச சொல்றார் ஆண்டவர்? எலும்புகள் நிறைந்த ஒரு இடத்துல. எலும்பு எங்க கிடக்கும்? கல்லறையில கிடக்கும். எலும்பு எங்க கிடக்கும்? நம்ம ஊர் பாஷையில சொன்னா கிடக்கும். அந்த எலும்புகள்கிட்ட போய் பேச சொல்றாரு. நம்மளா இருந்தா பேசுவோமா? ஆனால் விசுவாசத்தில் ஆழம் உள்ளவனாய் அவன் ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, அந்த எலும்புகளுக்கு உயிர் வந்ததுங்க. வாசி மக்களே, அந்த வார்த்தையை கூட வாசிற மக்களே, வாசிராச்சலாம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின்
வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்து, அவை எப்படி இருந்துச்சு? காஞ்சு போய் உலர்ந்து போய் கிடந்துச்சு. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் அறிவீர் என்றான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஐயே இவருக்கு என்ன புத்தி கித்தி பேதலிச்சு போச்சா? அப்படித்தானங்க? ஐயே இவருக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டார் போலயே. ஆமா, அன்னைக்கு அவனோட போனேன், அவன் கூட போகும்போதே எனக்கு தெரியும். அப்படித்தானே சொல்லுவான் நம்ம. ஆனா அவன் சொன்னான், ஆண்டவரே கர்த்தாவே, வாசி மக்களே, நீர் அதை அறிவீர். ஆமென், அறிவீர் என்று சொன்னான். நான் சொல்றதன்படி சொன்னாரு. அந்த எலும்புகள் என்ன ஆச்சு? கொஞ்சம் இன்னும் 2 வசனம் மட்டும் வாசியா. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். வாசி மக்களே, இன்னும் ஒரு வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கரங்களை தட்டி அடுத்து இன்னொரு வசனம் சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே, அவனுக்கு கட்டளையிட்டபடியே சொன்னபோது என்ன நடந்துச்சு தெரியுமா? எலும்புகள் தன் எலும்புகளோடு சேர்ந்தது, நரம்புகள் உண்டானது, சதைகள் உண்டானது. இன்னைக்கும் என் சுயத்தை உபயோகப்படுத்தி இந்த எலும்புகளில் உள்ள வலி போகாது, தலையில் உள்ள வலி போகாது, கண் பார்வையில பிரச்சனை மாறாது. ஆனா சகலத்தையும் செய்ய வல்லவர்கிட்ட நான் போனா உலர்ந்த எலும்புகளே உயிரடைந்தது என்றார். என் வாழ்க்கையிலும் இந்த எலும்புகளும் நரம்புகளும் இரத்தங்களும் என் இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும் சொல்லுங்க. அவர் காயப்படுத்தி 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 அப்படியே விட்டுட்டு போறவர் அல்ல. காயம் கட்டுகிற இயேசுவாய், சுஸ்தமாக்குகிற இயேசுவாய், உலர்ந்த எலும்புகளின் மத்தியில் பிரவேசித்தவர். இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து, தொலைக்காட்சிக்கு முன்பதாக உட்கார்ந்து யோசனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வீட்டிலும் மரித்த காரியம் உயிரோடு எழும்பும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா நடக்குங்க, நிச்சயமா நடக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நமக்கு ஒரு காரியம் தெரியும். 37வது அதிகாரமா 38ல ரொம்ப அழகா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், பாட்டை கூட பாடிக்கிடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. ஆனா அதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். மரணத்தை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தவரும் அவர்தான். அந்த மரணத்தை மாறிப்போக செய்யறதற்கு தீர்க்க தரிசனம் கொடுத்தவரும் அவர்தான். சொன்னது மட்டுமல்ல, மனிதன் பேச்சை போல பேச்சாகவே இருந்து விடவில்லை. காரியம் நிறைவேறி 15 வருடம் மாறினதை நாம் பார்க்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கும் உங்களுடைய ஆழமில்லாத விசுவாசத்தினால் எதையும் பெற முடியாமல் இருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று பேரளவிலே சொல்லிவிட்டு சுயத்தை உபயோகப்படுத்துகிற அன்பான வாலிபர்களே, வாலிப தங்கைகளே, இன்றைக்கு கர்த்தர் செய்கிறது மட்டும்தான் நடக்கும், அவரால் தான் எல்லாம் கூடும் என்று நம்பினவர்கள் எத்தனையோ தீர்க்கர்கள், அப்போஸ்தலர்கள், இன்று வரை உள்ள ஊழியர்களை அவர் நடத்துகிறார் என்றால், விடாய்த்து போன, காய்ந்து போன, உலர்ந்து போன எலும்புகள் எழும்பி நடந்ததென்றால், அது திரளான சேனையாய் நின்றதென்றால், இன்றைக்கு என் சுயத்தை உபயோகப்படுத்தாமல் என் இயேசுவே சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்று சொல்லும் போது அவன் வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்ததென்றால் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொல்லிப்பார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். யாக்கோபுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்லி முடிக்கிறேங்க. யாக்கோபு ஏசாவை விட படைபலம் பெருத்தவனா இருந்தாலும் அவர் ரொம்ப பயந்துகிட்டு இருந்துட்டு கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணி, கர்த்தரிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணி, என்னை நடத்துவேன்னு சொன்னீங்கல்ல, என்னை கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்கல்ல, என்னை பாதுகாப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதன்படி செய்யுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறேன்னு சொன்னா பாருங்க, உபயோகப்படுத்தினார் பாருங்க. ஆழமான விசுவாசத்தை என் தேவன் பார்த்து, எவன் எதிர்ப்பாய் வந்தானோ, எவன் அடிப்பான் என்று பயந்தானோ, அவன் அணைத்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
இன்னைக்கும் எத்தனை ஆபீஸுக்கு ஏறி இறங்கி இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுத்துருக்கிறீங்க எனக்கு தெரியாது. இது நிறைய பேருக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நிறைய காரியங்களுக்கு கிறிஸ்தவர்களே பல முயற்சிகள் சுயத்தை பயன்படுத்தி முயற்சிக்கிறீங்க. நான் சொல்றேங்க, இந்த ஊழியத்தை கட்டுவதற்கு எனக்கு சில அண்ணன்மார்களை கொடுத்தாரு, சில சகோதரன்மார்களை கொடுத்தாரு, சில தங்கச்சிமார்களை கொடுத்தார். இவங்களை தவிர என் கூட இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே பணம் என்கிற பேக்ரவுண்டு ஒண்ணுமே கிடையாது. உண்மையா சொல்றேன், ஒண்ணுமே கிடையாது. நான் அதே சமயத்தில் அந்த ஐயாவோட ஊழியத்தில் இருந்து வெளியே வரும்போதும் சரி ஒண்ணுமே கிடையாது. அவர்கிட்ட போகும்போதும் என் கையில் இருந்தது வெறும் 72 ரூபாய் தான். ஒன்னே ஒன்று நம்பினேன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த நாட்கள் வரைக்கும் என்ன நடத்தினார்னா இனியும் நடத்துவார். அவர் செய்ய நினைக்கிறது, அவர் கொடுத்த வாக்குத்தத்தை எதுவும் நிறைவேறாமல் போகாதுன்னு சொன்னேன். வானத்திலும் பூமியிலும் அவரே, சமுத்திரத்திலும் அவரே, வெட்டாந்தரையிலும் அவரே, பாதாளத்திலும் அவரே, என் படுக்கையில் அவரே என்று சொல்கிறேன். இன்று வரைக்கும் இந்த ஆலயத்திலும் அவரே இருந்து உங்களை போன்ற அநேக பிள்ளைகளை எழுப்பி கொடுத்து அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து விசுவாசத்தோடு நீரே சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், நீரே சகல தேவன், நீரே சகல சிருஷ்டிக்கும் எஜமானர் என்று சொல்லி இப்பவும் நான் உம்மக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தினுடைய தேவைகள், என் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், என் குடும்பத்தினுடைய போராட்டங்கள், என் குடும்பத்தினுடைய எல்லாவற்றையும், என் ஊழியத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க செய்ய நினைக்கிறதா நடக்கும். நான் இத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டேன், இப்போ நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. யோபுவை போல ஒரு காரியத்தை தெளிவாக நீங்கள் அறிஞ்சிட்டு போங்க. காயப்படுத்திட்டு விட்டுட்டு போகிற தேவன் இல்லை, காயம் கட்டுகிறவர், ஆற்றுகிறவர். ஆகையினால இப்போவும் என்னை ஆறுதலுக்காக தான் இந்த வார்த்தையை இந்த உலகத்தையே பார்க்க முடியாத சகோதரரை கொண்டு, பாஸ்டரை கொண்டு பேசியிருக்காருன்னு சொல்லி விசுவாசத்தோடு கடந்து போங்க. ஒரு ஆழமான விசுவாசம் வைத்துக் கொள்ளுங்கள். சுயத்தை உபயோகப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு மேன்மையை கொடுங்க, கர்த்தருக்கு கனத்தை கொடுங்க. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று அறிக்கை பண்ணுங்க. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன், சகல சிருஷ்டிக்கும் எஜமானன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கூட ஆசீர்வதிப்பார். யாவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி சொல்லுமா, ஆண்டவரே நீர்தான் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை அவன் நல்ல நிலைமையில கூட சொல்லல. ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில, ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில, சல்லடை போட்டு அவன் தோளெல்லாம் அரித்து கொண்டிருக்கிற நிலையிலே, ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருக்கிற நிலையிலே சொன்னா, உபாகமத்தில் நாங்க கேட்டோம், நீர்தான் கொள்ளுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர், காயப்படுத்துகிறவர், சுத்தப்படுத்துகிறவர் என்று நாங்கள் கேட்டோம். வானத்தையும் பூமியை நிரப்ப வல்லமையுள்ள தேவன், எவனும் ஒழித்துக் கொள்ள முடியாது என்று சொல்ல சொன்னீர். இப்ப நான் விசுவாசிக்கிறேன், இப்ப நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் கொஞ்சம் சுயத்தை உபயோகப்படுத்தி இருப்பேன். கொஞ்சம் ஆழமில்லாத விசுவாசத்துல கொஞ்சம் பேருக்கு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் அப்பப்ப முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் முயற்சி பண்ணியிருப்பேன். என்ன மன்னிங்க, என்ன ஆசீர்வதிங்க. இது கடைசி தருணம் என்பதற்கு பல அடையாளங்களை இந்த பூமியில நான் கேள்விப்படுறேன். ஆனா நீரே கர்த்தர் என்பதற்கு அநேக அடையாளங்கள், அநேக வாதைகள், அநேக விடுதலைகளை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைவேறுகிறது. என் குடும்பத்தை நடத்துங்கப்பா, என் பிள்ளைங்கள் நடத்துங்கப்பா. என் வீட்டில் ஒரு மாற்றம் வரட்டும், என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரட்டும், என் வேலையில் ஒரு மாற்றம் வரட்டும், என் மகளோட காரியத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். ஒரு பிரிவினையின் சூழ்நிலைகள் விலகட்டும், கசப்பான அனுபவங்கள் என்னை விட்டு போகட்டும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, நீர்தான் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, நீர்தான் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீங்க செய்ய நினைக்கிறது தான் ஒருபோதும் தடைபடாது. வீதி வீதியா, சாலையில, ஓரத்துல, எத்தனையோ சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த இவரை கொண்டு பேசுறீங்கன்னா என்ன கொண்டு பேசுங்க. எனக்கு செய்து முடிக்கிற தேவனாயிருங்க, எனக்கு நடத்துங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. நான் சொல்றேன், ஒரு நாள் உங்க வாயை திறந்தும் இந்த சபையில வந்து சாட்சி பகிரக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமாங்க நான் சாட்சி, ஏன்னா அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறேன். கெட்டுப்போன மனிதன், பட்டுப்போன மனிதன், ஒன்றுமில்லாமல் நின்ற ஒரு மனிதன், 3 நண்பர்களால் கட்டின மனைவியால் தூசிக்கப்பட்ட ஒரு மனிதன் சொன்னான், அவனுக்கு தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தார். அதே போல இந்த உலகத்தை பார்க்க முடியாதவர், ஒன்றும் செய்ய முடியாதவன், பெரிய பேக்ரவுண்ட் சிச்சுவேஷன் இல்லாதவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்று நம்பினார். இன்று வரைக்கும் நடத்தினீர், என்ன நடத்துங்க உரிமையோடு கேளுங்க.
கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அழகான காரியம் உண்டு. ஏசாமியை நீங்க அப்பான்னு கூப்பிடலாம். அப்பான்னு கூப்பிட்டு அப்பா அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுங்க. எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுங்க. எனக்கு நீங்க சர்வ வல்லமை உள்ளவராய் இருங்கன்னு சொல்லுங்க. நீங்க செய்ய நினைக்கிறதுக்கு நான் விட்டு கொடுக்குறையா. இப்பொழுதே இருதயத்தில் வருகிற கொஞ்சம் சுயம் எல்லாம் மறையட்டும். சுயம் என்னில் சாம்பலாகட்டும். சுயம் என்னில் சாம்பலாகட்டும். என் குடும்பத்தை விட்டு போகட்டும். சுயம் நான் தொழிலில் முயற்சிக்கிற முயற்சியிலே என் சுயம் மறையட்டும். என் இயேசு வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீர். என் இயேசு வியாபாரத்தை வர்த்திக்க பண்ணுவீர். என் பிள்ளைகளின் கடன் பாரங்கள் என் தேவனால் மாறும் சொன்னீங்கன்னா நீங்க கடன் கொடுக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் கடன் வாங்குகிறவர்கள் அல்ல, அநேக பேருக்கு கொடுக்கிற ஜனங்களாய். ஏன்னா அவர் ஆற்றுகிறவராக, தேற்றுகிறவராக, காயம் கட்டுகிறவராக அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய மிராக்கிள் இந்த வார்த்தையை சொல்லி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு, உங்க தொழிலுக்கு, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, வெளிநாட்டு பயணங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, நெடு நாட்களாக காத்திருக்கிற உங்கள் கர்ப்பத்தின் கனிகளுக்கு, இரண்டாவது குழந்தைக்கு காத்திருக்கிற உங்களுக்கு, குறைவுள்ள பிள்ளைகளை வைத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு, ஹையர் ஸ்டடீஸில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆச்சரியமான வழிகளிலே அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள், அவர் கொடுக்கின்ற காரியங்கள் உங்க குடும்பத்தில் நடக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாது என்பதை எத்தனையோ முறை வாசித்த வார்த்தை, எத்தனையோ முறை கேட்ட வார்த்தை, இன்றும் கூட ஜெபிக்கும்படி, துதிக்கும்படி, சொல்லும்படி, அறிக்கை பண்ணும்படி இந்த வார்த்தையை அவன் நல்லா இருக்கிற நிலைமையில இல்லை, நல்லா இல்லாத நிலைமையில சொன்னா ஆழமான விசுவாசம் அவனுக்குள் இருந்தது, சுயத்தை உபயோகப்படுத்தவில்லை என்பதற்கு உதாரணமாய் சொல்ல சொன்னீங்க. இந்த வார்த்தை கேட்டவர்கள், இந்த வார்த்தை இந்த சபையிலிருந்து விசுவாசிக்கிறவர்கள், தூரத்திலிருந்து கேட்டவர்கள், சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தில் குடும்பங்களிலே, அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே, வியாதிகளிலே, திருமண காரியங்களிலே, கர்ப்பத்தின் கனிகளிலே, ஆண்டவரே செய்கின்ற ஊழியங்களிலே சகலத்தையும் பெற்று சர்வ வல்லமை உள்ளவர்களுக்கு சாட்சியாய் வாழ நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க இரக்கம் செய்ய வேண்டும் என்று, நீங்க தயவு செய்ய வேண்டும் என்று நான் மனதார உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இம்மட்டும் நடத்துனீங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக உதவுகிறவர்கள், என்னோடு உழைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட தாங்கிக் கொள்ளுங்க. புதிய நபர்களை எழுப்பி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.